السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணேசப்பிரியவர்கள், இன்றைய தராவிலே ஓதப்பட்ட ஒரு வசனம் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஓதப்பட்டது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இதனை அரபி மொழியிலே குர்ஆனை நிச்சயமாக நாம் உங்களுக்காக வேண்டி இறங்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். பொதுவாக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்தது மாத்திரமல்ல, அவனது உலகத்திலே அமைதியாக நேர் வழியிலே வாழ்வதற்காக வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறார். அந்த வழிகாட்டினுடைய உச்சகட்டம் தான் இந்த புனிதமிக்க அருள்மறை குர்ஆன். இந்த குர்ஆன்ங்கிறது வெறும் சட்ட புத்தகம் மாத்திரமல்ல, அது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அருள்மறை. அல்லாஹ் அருள்மறையிலே வேதங்களிடத்திலே இப்படி பேசுவார், யா யுஹன்னாஸ், மக்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், நான் உங்களுக்கு மௌஇதா என்று சொல்லக்கூடிய ஒன்றை இறக்கி இருக்கிறேன். ஒரு ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக இறக்கி இருக்கிறேன், ஷிஃபாவாக. ஹுதன், ஹுதா என்று சொல்லக்கூடிய நேர்வழியாக இருக்கிறேன். ரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக இறக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை 4 விதமாக இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். ஒன்று மௌஇதா, இன்னொன்று ஷிஃபா, இன்னொன்று ஹுதா, 4வதாக ரஹ்மத். இந்த 4ஐயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு அருள்மறை குர்ஆனை இந்த 4 பண்புகளை கொண்டு நான் உங்களுக்கு இறக்கி இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அந்த 4 பண்புகளிலே முதல் பண்பு மௌஇதா. மௌஇதா என்று சொன்னால் அறிவுரை, அதாவது நல்ல போதனை என்பதாக பொருள். இந்த நற்போதனை மௌஇதா என்று சொல்லக்கூடியது நமக்கு என்ன செய்கிறது? நன்மையான விஷயங்களை நிறைய கற்றுத் தருகிறார். தீமையான பாவமான காரியங்களிலிருந்து நம்மை தடுக்கிறார். இந்த மனிதனை பக்குவப்படுத்துவதற்குரிய விஷயங்களிலே ஒரு அறிவுரையாக இந்த அருள்மறை குர்ஆன் எப்படி இருக்கிறார். எப்படி சொன்னா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், கனிவான ஆலோசனைகள் எப்படி இருக்குமோ அதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள்மறையை நமக்கு ஒரு அழகிய உபதேசியாக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த அரபு சமூகம் எப்படி இருந்தது? தார்மீக ரீதியாக, சமூக ரீதியாக மிக மிக மோசமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். உள்ளத்தளவில் அருள்மறை குர்ஆனை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த பொழுது அந்த நோய்களை அரபுலகிலிருந்து வேரோடு பிடிந்து இருந்ததுதான் இந்த அருள்மறை குர்ஆன். அது மாத்திரமல்ல, அன்றைய அரபுகள் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அது ஒரு அவமானமாக கருதினார். ஒரு அவமானம், ஒரு வாழ்க்கைக்குள்ள பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய அவமானமாக நினைப்பாங்க. அந்த பிஞ்சு குழந்தைகளை உயிரோடு எடுத்துவாங்க, குழி தோண்டி பறிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள்மறை குர்ஆனை உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை இடத்திலே, நீ என்ன பாவத்திற்காக வேண்டி இப்படி மண்ணிலே புதைக்கப்பட்டு கொல்லப்படுகிறாய் என்பதாக கேட்கப்படும் பொழுது என்று அல்லாஹ் வசனத்திலேயே இறக்கினார். அத்தகைய அருள்மறை குர்ஆனுடைய எச்சரிக்கை கல்லெஞ்சத்தை கூட உருகி அந்த பெண் குழந்தைகள் சொர்க்கத்தினுடைய சாவி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் அருள்மறை குர்ஆனை கொண்டுதான் அரபுலகளுக்கிலேயே அல்லாஹ் அறிவுரை வழங்கினார். அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி ஏதாவது சண்டை போட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை கொண்டு ஒன்று சேர்த்தார். சொல்வான், நீங்கெல்லாம் நரகத்தினுடைய விழுந்துல இருந்தீங்க, உங்களுடைய இதயத்தால் நாம் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அருள்மறை குர்ஆனை கொண்டு அது ஒரு அழகிய உபதேசியாக சொல்லி காண்பிக்கிறார். இப்படி எல்லா வகையிலையும் மது அருந்தக்கூடியது, சூதாடக்கூடியது, இதுதான் சமூகத்தினுடைய வீரம். ஒரு ஆள் தண்ணி அடிக்கிறான்னு சொன்னா
ஒரு ஆள் சூதாடுறான்னு சொன்னா அவன் தான் மக்களுக்கு மத்தியிலே சமூகத்திலே பெரிய வீரன் என்பதாக சொல்லப்பட்டது இந்த ஆவலகத்திலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது சைத்தானுடைய செயல் என்பதாக சொல்லி அல்லாஹ் அரபுலகத்தை மிக மிக அழகிய உபதேசியாக அறிவுரை குர்ஆனை கொண்டு அழகான இடத்திற்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்திற்கு அரபுலகத்தை கொண்டு வந்தான் என்று சொன்னால் அத்தகைய அறிவுரை குர்ஆன் மௌஜூதாக ஒரு உபதேசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருந்தார். இரண்டாவதாக ஷிஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலுக்கு மாத்திரமல்ல உள்ளத்தினுடைய நோய்க்கு அல்லாஹ் நிவாரணமாக வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை குணம், குரோதம், சந்தேகம், ஒவ்வொருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கவலை தரக்கூடிய விஷயங்கள், இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்து நோய்களுக்கு மருந்தாக ஷிஃபாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிவுரை குர்ஆனை வைத்திருக்கிறார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிவுரை குர்ஆனை எந்த அளவிற்கு உள்ளத்தினுடைய ஷிஃபாவாக வைத்திருந்தால் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுரை குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட பொழுது கல்லாக இருந்த அவருடைய உள்ளம் இதயம் அப்படியே உருகி கரைந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு நபராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு உயர்த்தினார். இதயம் ஒரு மனிதனுடைய கோபம், பிடிவாதம் மற்றும் அறியாமை போன்ற இதய நோய்களை அறிவுரை குர்ஆனை கொண்டு எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி குணப்படுத்தி வரலாற்றிலே திருப்பு முனையாக அல்லாஹ் ஆக்கினார் என்று சொன்னால் இந்த அறிவுரை குர்ஆன் ஷிஃபாவாக உள்ளத்திற்கு மருந்தாக இருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக ஹிதாயா, ஹுதா, நேர்வழி. இந்த அறிவுரை குர்ஆன் நிறைய நபர்களை நேர்வழியிலே கொண்டு வந்திருக்கிறார். அறியாமை, இறைவழிக்கு சிறுத்தினுடைய விஷயத்திலே பாவத்திலே மூழ்கி கொண்டிருந்த நிறைய நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை குர்ஆன் வார்த்தையை கொண்டு அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து அவர்களை மிக மிக பரிசுத்தமாக ஆக்கியது இந்த அறிவுரை குர்ஆன். வட்டி வாங்கியிருந்தான், வட்டி வியாபாரத்திலே மூழ்கி கிடந்தார்கள். அல்லாஹ் அதை ஹராம் என்பதால் அறிவுரை குர்ஆனிலே தெளிவுபடுத்தி அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வந்தார். நான்காவதாக ரஹ்மத், சேவர். அறிவுரை குர்ஆன் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருடைய ரஹ்மத்தை இந்த அறிவுரை குர்ஆன் நமக்கு கொண்டு வந்து தருகிறார். குர்ஆனை ஒருவர் நம்முடைய வாழ்நாளையிலே நடைமுறைப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை குடும்பத்திலேயும் சரி சமூகத்திலேயும் சரி அல்லாஹ்வுடைய கருணையை ரஹ்மத்தை பெற்றவனாக அல்லாஹ் ஆக்கிவிடுவார். அறிவுரை குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். இந்த சமகால தேவைக்கான ஒரு அழகிய பாடமாக அல்லாஹ் இந்த அறிவுரை குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பரபரப்பான உலகத்திலே நாம் எல்லாம் மிகப்பெரிய உள்ளத்தினுடைய நோயிலே நாம் பிடிபட்டிருக்கிறோம். என்ன நோய்? அதாவது நிம்மதி இல்லாம மன அழுத்தத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதுக்கு ஒரு அழகிய மருந்துன்னு சொன்னா இந்த அறிவுரை குர்ஆன் தான். இந்த உலகத்துல நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மன அழுத்தமா இருக்குது. அதே போல டிப்ரெஷன், மனச்சோர்வு அதிகமாக இருக்கிறது. இந்த நோயிலே நாம் இன்றும் உருவெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பல மேலை நாடுகளை நாம் பார்க்கலாம். வெளிநாடுகள் எல்லாம் அரபு மொழி தெரியாதவங்க கூட அறிவுரை குர்ஆன் வசனங்களை ஓதி கேட்க வைத்து கஷ்டப்பட்டு அவங்களே அவங்க மொழியில மொழிபெயர்த்து ஓதி அந்த இதய துடிப்பை சீராக கொண்டு வருவது, மூளையினுடைய அந்த அமைதியை கொண்டு வருவதற்காக இந்த அல்பா அவாவும் என்பதாக சொல்வார்கள். அத்தகைய இதய துடிப்பை சீராக்க மூளையினுடைய அமைதியை கொண்டு வர அறிவுரை குர்ஆனை கொண்டு நிவாரணம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல உளவியல் ரீதியாகவும் அறிவுரை குர்ஆன் மனிதனை அமைதிப்படுத்துகிறது. உடல் நோய்க்கு எப்படி மருத்துவர் தேவைப்படுகிறாரோ அதுபோல உள்ளத்து நோய்க்கு முழுமையான ஷிஃபா என்பது, மருந்து என்பது அறிவுரை குர்ஆன் தான். இந்த அறிவுரை குர்ஆனை நாம் ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் வழிநடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியசாலிகள் கூட்டத்தில் நாம் அனைவரையும் சேர்ந்து அருள்வாளி